Hi students, this is Ashok Kumar, your JW Max trainer. Welcome to Max with AK46. இன்னைக்கு செட் லாங்குவேஜ்ல நம்ம JW சம்ஸ் ஈஸியான மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். In a survey of 220 students of a higher secondary school, it was found that at least 125 and at most 135 students studied mathematics. So actually இது வெண்டேகிராம் மூலமா அந்த சம்மை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Then we can try to solve. Total 3 subjects கொடுத்திருக்காங்க. One is mathematics, another one is physics, the last one is chemistry. டயக்ராம் வரைஞ்சிட்டா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். தென் கால்குலேஷன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் மேத்ஸ், செகண்ட் ஒன் பிசிக்ஸ், தேர்ட் ஒன் கெமிஸ்ட்ரி. இதுல வந்து அட்லீஸ்ட் அண்ட் அட்மோஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட்டர் வேல்யூ அண்ட் ஸ்மாலர் வேல்யூ அதை நம்ம இங்க அப்புறமா மென்ஷன் பண்ணிக்கலாம். கொஸ்டினோட நெக்ஸ்ட் லெவல் பாருங்க. 30 studied both physics and chemistry. So physics and chemistry 30 students எடுத்து படிக்கிறாங்க. 50 studied both chemistry and mathematics. 40 studied both mathematics and physics. 10 studied none of these ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸை நீங்க யூனிவர்சல் செட்டாக எடுத்துக்கோங்க. தட் இஸ் 220. இதுல நம்ம n ஆஃப் A யூனியன் பி யூனியன் சி, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 220ல எந்த சப்ஜெக்ட்டுமே படிக்காம இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 220 மைனஸ் 10 சப்ட்ராக்ட் பண்ணா யூ வில் கெட் வாட்னா 210. இந்த 210 ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆல் த 3 எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. யூஸ்வலா நம்ம மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் ஒன்லின்னு கண்டுபிடிக்கும் போது இந்த எக்ஸை நீங்க 40ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடணும், 30ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், 50ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த இந்த பிளேஸோட மீனிங் வந்து 30 மைனஸ் எக்ஸோட மீனிங் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒன்லின்னு பேர். இந்த எம்மோட மீனிங் வந்து மேக்ஸ் ஒன்லின்னு பேர். மேக்ஸ் ஒன்லி மீன்ஸ் இந்த எம்ல இருக்கவங்க பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை படிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? இப்போ அடுத்தது ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, மேக்ஸை பத்தி கொடுத்த கண்டிஷன் அட்லீஸ்ட் 125 அண்ட் அட்மோஸ்ட் 130. ஸோ இந்த பிளேஸை மட்டும் எடுத்துக்கலாமா? அட்லீஸ்ட் 125. ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ, லார்ஜஸ்ட் வேல்யூ 130. இது மேக்ஸ்க்காக. எம் பிளஸ் 40 பிளஸ் 50 பிளஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ். ஸோ எம் பிளஸ் 40 பிளஸ் 50 90 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல், எகைன் ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்கும். இது மேக்ஸ் ரிலேட்டடாக அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். நெக்ஸ்ட் பாருங்க, பிசிக்ஸ் ரிலேட்டடா அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 85 அண்ட் அட்மோஸ்ட் 95. ஸோ 85 ரைட் ஹேண்ட் சைடில் 95 கொடுத்துருக்காங்க ஃபார் பிசிக்ஸ். பிசிக்ஸ்ல அந்த செட்டுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க, 40 பிளஸ் 30 70 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கெட் கேன்சல், மைனஸ் எக்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, திஸ் இஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி. அட்லீஸ்ட் 75 அண்ட் அட்மோஸ்ட் 90. 75 ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கிரேட்டஸ்ட் வேல்யூவா 90 இருக்கும். கெமிஸ்ட்ரிக்குள்ள பாருங்க, சி பிளஸ் 50 பிளஸ் 30. 50 பிளஸ் 30 சி 80 மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கேன்சல், ஒன் மோர் மைனஸ் எக்ஸ் வரும். இது வந்து அவங்க கொடுத்துருக்கிற இன்இக்வாலிட்டிஸ். இதெல்லாம் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, லார்ஜஸ்ட் வேல்யூ. இப்போ டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா தட் வில் கிவ் யூ 210 கிடைக்கும் உங்களுக்கு. இது யூனிவர்சல் செட். இது டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? எம் பிளஸ் P plus C, Maths plus Physics plus Chemistry. Numbers பாருங்க, 40 plus 50 plus 40 plus 30 90 120. Minus x plus x cancel, balance என்ன இருக்கு? minus x minus 2x which is equal to 210. கரெக்டா? இப்போ பாருங்க, இந்த இன்இக்வாலிட்டிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். M plus P plus C இன்இக்வாலிட்டிஸ் ஆட் பண்ணீங்கன்னா M plus P plus C. பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, 90 plus 70 plus 80 160 240. So numerically 240. Minus x minus x minus x minus 3x lesser than or equal to, இங்க greater than or equal to. Smallest value இங்க greatest value. எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ரைட் ஹேண்ட் சைடில். 130 plus 95 220 315 வரும். இங்க பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்மாலஸ்ட் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 85 பிளஸ் 75 160 285 வரும்.
இதுல பாருங்க அந்த எம் பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் 120 மைனஸ் 20x இந்த பிளேஸ்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எக்ஸ் இஸ் லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு 45 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 15 வரும். ஸோ இதை கொண்டு வந்து நீங்க அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ரிசல்ட். பட் கொஸ்டின்ல இன்னொரு பிளேஸ் பாருங்க, அதோ இருக்கு இந்த பிளேஸ். பிசிக்ஸ்க்கு அந்த கெமிஸ்ட்ரிக்கு காமனா 30 மைனஸ் எக்ஸ் இருக்கும். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் 30 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா கண்டிப்பா விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அப்புறம் இதோட மீனிங் என்ன பாருங்க, மைனஸ் எக்ஸ் நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் இஸ் லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு 30. நமக்கு இந்த பிளேஸ் என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் இஸ் லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு 45 இருக்கு, இங்க 30 இருக்கு. இதுல ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர் 30 அப்படின்னா எக்ஸ் லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு 30 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் லெசர் தென் ஆர் ஈக்குவல் டு 30 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த பிளேஸோட 50. இந்த எக்ஸ்ன்றது வந்து ஆல் த 3 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறவங்க, அந்த ஆல் த 3 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறவங்களோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ அவங்க எம்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. கிரேட்டஸ்ட் வேல்யூ கேபிட்டல் எம். ஸோ எம் ஸ்மால் எம் ஈக்குவல் டு 50, கேபிட்டல் எம் ஈக்குவல் டு 30. ஃபைனல் ஆன்சர் m plus m which is equal to 45. That's all. One more question in the set language. The number of elements in the set in which n is a natural number and given condition is the small n is greater than or equal to 10, lesser than or equal to 100, which satisfies the mathematical condition 3 power n minus 3 is a multiple of 7. is multiple of 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் ஆஃப் 7 நம்ம இண்டிகேட் பண்றதுக்கு மாடுலர் அரித்மெட்டிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு சின்ன ஒரு நம்பர் உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 25 டிவைடட் பை 7. இது ஆக்சுவலா 25 7ல டிவைட் ஆகல, அப்ப ரிமைண்டர் கண்டிப்பா கொடுக்கும். இதை மாடுலர் அரித்மெட்டிக்கை நீங்க இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம். 25 is modulo 2 வாட் அப்படின்னா இங்க ரிமைண்டரை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். 25 டிவைடட் பை 7, the remainder is 4. சப்போஸ் ரிமைண்டர் உங்களுக்கு 0 இருந்ததுன்னா எக்ஸாக்டா டிவைட் ஆகும். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. சப்போஸ் நான் 35 எடுத்துக்கிட்டா 35 is modulo 2 0 under mod 7 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மீனிங்ல பாருங்க, ரிமைண்டர் 0 ஆயிருந்தா இந்த 35 7ல டிவைட் ஆகும். சப்போஸ் டிவைட் ஆகல அப்படின்னா இந்த 4 வந்து ரிமைண்டரா இருக்கும். இந்த வேலை தான் இப்போ நம்ம அப்ரோச் பண்ண போறோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பரே 10 தான் எடுத்துக்கணும், லாஸ்ட் நேச்சுரல் நம்பர் 100. பட் நான் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். பிகாஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஐடியா கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட் மீ கால்குலேட் n equal to 1 3 power 1 minus 3 which will give you what 0. அப்படின்னா கண்டிப்பா அந்த n equal to 1ல வரக்கூடிய ஒரு ரிசல்ட் வாட் எவர் இட் இஸ் 7ல டிவைட் ஆகும். பிகாஸ் இங்க ரிமைண்டர் 0 வந்துருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, n equal to 2 எடுத்துக்கிறேன். n equal to 2 எடுத்தா 3 power n which will give you 9. 9 minus 3 is 6. 6 நீங்க 7ல டிவைட் பண்ணுங்க, ரிமைண்டர் again 6 தான் இருக்கும். ஸோ which is 1, ரிமைண்டர் 1 mod 6, சாரி mod 7, ரைட்டா? n-க்கு 1 அப்ளை பண்ணா இந்த பிளேஸ்ல. ஸோ n-க்கு நான் 2 அப்ளை பண்ணுறேன், சாரி 3. n-க்கு 3 அப்ளை பண்ணா 3 power 3 minus 3. 3 power 3 is 27. 27 minus 3 is 24. இதை நீங்க 7ல டிவைட் பண்ணீங்கன்னா that is under modulo 7. ரிமைண்டர் இஸ் வாட் 3 வரும். ஸோ இதே வேலை நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு n equal to 7ல திரும்ப உங்களுக்கு ரிமைண்டர் 0 வருது. ஸோ 3 power 7 minus 3 is congruent to 0 under mod 7. So what does it mean அப்படின்னா when n equal to 7ல whatever the numbers comes அது 7ல டிவைட் ஆகும், ரிமைண்டர் 0. இதுக்கு அடுத்த லெவல்ல பாருங்க, n equal to 13, நெக்ஸ்ட் n equal to 19. ஸோ 6 டைம்ஸ் 6 ஆட் ஆக அடுத்தடுத்த லெவல்ல வரக்கூடிய நம்பர்ஸ் இது எல்லாமே ரிமைண்டர் உங்களுக்கு 0 கொடுக்கும் when divides by 7. ஸோ இந்த நம்பர்ஸோட நேச்சர் எப்படி இருக்கு பாருங்க, 6 2s are 12 plus 1. 6ஓட மல்டிபிள் கூட 1 ஆட் பண்ற மாதிரி. 6 3s are 18 plus 1. 6 4s are 24 plus 1.
ஸோ லாஸ்ட் நம்பர் 6 16s are 96. 96 plus 1 equal to 97. உங்களுக்கு ஸோ செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் கிடைக்குது. இந்த நம்பர்ஸோட நேச்சர்லாம் பாருங்க, 13ல இருந்து 97 வரையும் எழுதியிருக்கு. அவங்களும் கொடுத்துருக்காங்க 10ல இருந்து 100க்குள்ள இருக்க நம்பர்ஸை மட்டும் யூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த ஓல்டரா இருக்கக்கூடிய ஸ்மாலர் நம்பர்ஸ் இருக்கு, 10ஓட லெஸ்ஸர், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ 13ல இருந்து 97க்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேட்குறாங்க. வாட் அபவுட் த நேச்சர் ஆஃப் திஸ் நம்பர்? தே ஆர் இன் arithmetic progression. First number 13. Let me calculate the common difference. 19 minus 13 is 6. Last number is 97. So L equal to 97. So total number கண்டுபிடிக்கிற formula N equal to L minus A whole divided by D plus 1. Last number is 97. First number is 13. Common difference is 6 plus 1. So 97 minus 13 is 84. 84 divided by 6 plus 1. When 84 is divided by 6, we will get 14. 14 plus 1 equal to 15. So total number of elements in the set is 50. That's all. One more question in set language. In a class of 140 students, அது ஈவன் நம்பர்ஸ் இருக்கவங்கலாம் மேக்ஸ் ஆஃப் பண்றாங்க. 3ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ், தட் இஸ் டிவிசிபிள் பை 3 எல்லாம் பிசிக்ஸும், டிவிசிபிள் பை 5 வந்து கெமிஸ்ட்ரி. த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டிட் நாட் ஆப்ட் ஃபார் எனி ஆஃப் த 3 கோர்சஸ், இதுதான் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என் ஆஃப் யூன்னு சொல்லுவாங்க, யூனிவர்சல் செட். இதுல இருந்து என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி, அந்த கோர்ஸை எடுத்து படிக்கிறவங்க. தட் மீன்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்கன்னா either 1 subject or 2 subjects or all the 3 subjects படிக்கிறவங்க. இந்த டிஃபரன்ஸ் தான் நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ 1 by 1 நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் மேக்ஸ் மட்டும் படிக்கிறவங்க ஈவன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் 1 to 140ல இருக்கக்கூடிய டோட்டல் ஈவன் நம்பர்ஸ். இதை கண்டுபிடிக்க இதுதான் ஷார்ட்கட். கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 140 divided by 2, you will get what na greatest integer of 70. Greatest integer of 70 is equal to 70. இது மேக்ஸ் மட்டும் படிக்கிறவங்க. நெக்ஸ்ட் பிசிக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இது 3ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர். டோட்டல் 140யை நீங்க 3ல டிவைட் பண்ணுங்க. என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3 4s are 12, பேலன்ஸ் 20, 3 6 are 18, பேலன்ஸ் again 2, 6 வரும். 46.6 ஓட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ 46. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரியை சூஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எப்படி இருக்காங்க? மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல இருக்காங்க. எக்ஸாக்டா டிவைட் ஆகும். 5 2s are 20, 5 8s are 40. Greatest integer value of 28 is 28. Part is over. நெக்ஸ்ட் ரெண்டு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணவங்க, தட் இஸ் n of A intersection B. 140 divided by 2 and 3 ஓட LCM. ஸோ 6ஆல டிவைட் பண்ணணும். சரியா? 6ஆல டிவைட் பண்ணா வாட் வில் பி த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ? 6 2s are 12, பேலன்ஸ் 20 இருக்கும். 6 3s are 18, பேலன்ஸ் again 20, 6 3s are 8. 23.3 ஓட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ 23. தட் மீன்ஸ் டோட்டலா 23 ஸ்டூடெண்ட்ஸ் போத் மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் சூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் n of B intersection C. That means the total 140 divided by 3 and 5. That 5 கான LCM 15. So exacta 9 point something வரும். 9 point something ஓட greatest integer value exacta 9. Next n of A intersection C. Total 140 whole divided by 2 and 5 ஓட LCM 10. 140 நீங்க 10ஆல டிவைட் பண்ணா 14 வரும். Greatest integer value of 14 is 14. இப்போ ஆல் த 3 சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் A intersection B intersection C is equal to what? Total 140 divided by 2 3 5 ஓட LCM 30. 0 0 கேன்சல் ஆயிடுமா? 3 4s are 12, பேலன்ஸ் 4.6 வரும். 4.6 ஓட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ 4. இப்போ இனிஷியலா நான் கால்குலேட் பண்ண போறது n of A யூனியன் B யூனியன் C. இதுக்கான ஃபார்முலா என்ன? n of A plus n of B plus n of C minus n of A intersection B minus n of B intersection C minus n of A intersection C. ஃபைனலாக இது ஆட் ஆகிடும். ஸோ இந்த நம்பர்லாம் ஃபர்ஸ்ட் n of A plus n of B plus இது n of C. இந்த மூணுமே சப்ட்ராக்ட் ஆகிடும்.
n of A intersection B minus n of B intersection C minus n of A intersection C. ஃபைனலா n of A intersection B intersection C ஆட் ஆயிடும். இதை கால்குலேட் பண்ணிடலாமா? 46 plus 4 is 50. 70 plus 50 is 120. 120 plus 28 is 148. இந்த பிளேஸ் பாருங்க. minus 23 minus 9 minus 32 minus 32 minus 46 will come. So 102 வரும். This is n of A union B union C. ஏதோ ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்றோம். But we need n of U minus n of A union B union C. That is final answer is, what is n of U? Total 140. அதில் 102 ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் பண்றாங்க. அப்போ எந்த ஒரு சப்ஜெக்ட் ஆஃப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் 38. That's all. We got the result. Set language, one more question. Set A contains totally 7 elements. 1, 2, 3, 4, 5, 6, 7. Set B contains only 4 elements. So 3, 6, 7, 9 கொடுத்திருக்காங்க. Next, number of elements in the set C is a subset of A ன்னு சொல்லியிருக்காங்க. So C is a subset of A, ஒரு கண்டிஷன். ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, A ஓட சப்செட்ஸ் தான் நம்ம C, such that C intersection B which is non-empty ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ C வந்து ஆல்ரெடி A ஓட ஒரு சப்செட்டா இருக்கு. நம்ம இதனுடைய சப்செட்ஸ் டோட்டலா இதுல எத்தனை சப்செட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா Aல 7 எலமெண்ட்ஸ் இருக்கு. as per the formula 2 power 7 சப்செட்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த சப்செட்ஸ்ல ஒரு சிலது எடுத்து நீங்க B கூட இன்டர்செக்ட் பண்ணீங்கன்னா அந்த 3, 6, 7, 8 கூட காமன் எலமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கு. அதாவது செட் பிக்கும் செட் சிக்கும் காமன் எலமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் செட் ஏல இருந்து செட் சிக்கு அவாய்ட் பண்ணிடணும். சி கண்டென்ட்ஸ் லாட் ஆஃப் எலமெண்ட்ஸ், சில எலமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும். அது ரொம்ப சிம்பிள். சப்செட் ஆஃப் சி இருக்குல்ல, அதுல இந்த பில இருக்க எலமெண்ட்ஸ் தவிர எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் தீஸ் எலமெண்ட்ஸ் பாருங்க. 1, 2, 4, 5. இந்த 4 எலமெண்ட்ஸை எதுக்காக அவாய்ட் பண்ணும்? ஃபார் சிக்காக அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் சி இஸ் த நேச்சர் என்ன சப்செட்டா இருக்கு. பட் பி கூட இன்டர்செக்ட் பண்ணும்போது சம் எலமெண்ட்ஸ் காமனா இருக்குன்னே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிடணும். அவாய்ட் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்கிற சப்செட்ஸ் எல்லாமே இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ ரொம்ப சிம்பிளான இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப சிம்பிள். டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் 2 power 7 மைனஸ், இப்போ இந்த 4 எலமெண்ட்ஸ்க்கான சப்செட்ஸ் என்னவா இருக்கும்னா 2 power 4 இருக்கும். அந்த 2 power 4 இங்க சப்ட்ராக்ட் பண்ணுறது. 2 power 7 is 128. 2 power 4 is 16. 128 minus 16 is 112. இந்த 112 சப்செட்ஸ்குள்ள கண்டிப்பா சி ஏவோட சப்செட்டாகவும் இருக்கும், சிக்கும் பிக்கும் காமன் எலமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செட் ஏ has some elements which has a nature. அந்த நேச்சர் எப்படி இருக்கு பாருங்க. modulus of x minus 2, modulus of x minus 2 is greater than 1 ன்னு இருக்கு. ஸோ இதனுடைய மேத்தமெட்டிக்கல் கண்டிஷன் என்ன? x minus 2 is greater than 1. சேம் x minus 2 is lesser than minus 1 சொல்லுவாங்க. இந்த நம்பருக்குள்ள ரைட் ஹேண்ட் சைடு நம்பர் இதுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கோங்க. இந்த பிளஸ் 1ஓட x minus 2 கிரேட்டரா இருக்கும், மைனஸ் 1ஓட லெஸரா இருக்கும். ஸோ மைனஸ் 2 இங்க டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க, இங்கேயும் மைனஸ் 2 டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டா x லெஸ் தென் பிளஸ் 1 அண்ட் x இஸ் கிரேட்டர் தென் பிளஸ் 3 வரும். இதுதான் செட் ஏவோட இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட நேச்சர். நெக்ஸ்ட் செட் பியோட கண்டிஷன் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் மைனஸ் 3 இஸ் கிரேட்டர் தென் 1 ன்னு சொல்லியிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இனிஷியலா ஸ்கொயரிங் பண்ணிக்கோ. ஸ்கொயரிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இஸ் கிரேட்டர் தென் 1 வரும். ஸ்கொயர் ரூட் மட்டும் ரிமூவ் ஆயிடும். இப்போ இந்த 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரும், இல்லைன்னா மைனஸ் 3 ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிட்டீங்கன்னா வாட் யூ கெட்? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் பிளஸ் 4 இருக்கும். இப்போ இதை சிம்பிளா எழுதுறதுக்கான ஐடியா பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வாட் எவர் இட் இஸ், இதுக்கு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுங்க. யூ வில் கெட் பிளஸ் ஆர் மைனஸ் 2. அதில் பிளஸ் 2 விட எக்ஸ் கிரேட்டரா இருக்கும்,
-2 விட எக்ஸ் லெஸரா இருக்கும். இதை இன்னொரு வேலை சொல்லும்போது டஸ் நாட் லைஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க. டஸ் நாட் லைஸ் பிட்வீன் -2 and +2. திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இன் செட் பி. செட் சியோட எலமெண்ட்ஸோட நேச்சர் பாருங்க. கண்டிஷன் கொடுத்திருக்கிறது மாடுலஸ் ஆஃப் x - 4 இஸ் கிரேட்டர் than or equal to 2 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட செட் ஏ அண்ட் செட் சியோட நேச்சர் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ என்ன எடுத்துக்கலாம்? வித்தவுட் மாடுலஸ் தட் x - 4 இந்த 2க்கு பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கோங்க. -2 x - 2 லெஸரா இருக்கும், +2 விட கிரேட்டரா இருக்கும். சரியா? இப்போ இந்த -4 ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடுங்க. ஸோ எக்ஸ் இஸ் லெஸர் than or equal to +2 அண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to +6. இது செட் சியோட எலமெண்ட்ஸோட நேச்சர். இப்போ ஆக்சுவலாக ஆஸ் ஃபார் த கொஸ்டின் வாட் வி ஆர் கோயிங் டு கால்குலேட், ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணதுலேயே ரொம்ப கிரேட்டஸ்ட் நம்பரா இருக்குது 6. 6 விட கிரேட்டர் எலமெண்ட்ஸ். ரொம்ப ஸ்மாலரா இருக்கிறது -2. -2 விட லெஸர் எலமெண்ட். ஸோ இந்த ரெண்டு பிளேஸ் மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளேஸ் மட்டும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. நீங்க கண்டுபிடிக்க போறது இன்டர்செக்ஷன். ஸோ அப்போ என்னவா இருக்கும்? எக்ஸ் இஸ் லெஸர் தென் -2 அண்ட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to +6 இருக்கும். இதான் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. பட் வாட் வி நீட் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட காம்ப்ளிமெண்ட் வேணும் நமக்கு. காம்ப்ளிமெண்ட்னா எக்ஸாக்ட்லி இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது. இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது எப்படி எழுத முடியும் அப்படின்னா -2 லெஸர் அப்படின்னா இங்க -2 கிரேட்டர் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to -2. இங்க கிரேட்டர் than or equal to +6னா இங்க எக்ஸாக்ட் ஆப்போசிட் பிளஸ் லெஸர் than +6 எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட காம்ப்ளிமெண்ட். இப்போ இந்த செட்டு கூட நம்ம என்ன பண்ணோம்? இசட் இன்டர்செக்ட் பண்ணோம். தட் மீன்ஸ் இந்த செட்டுக்குள்ள இருக்கிறது அட் பிரசன்ட் இன்ஃபினிட்லி மெனி ரியல் நம்பர். நீங்க இசட் கூட இன்டர்செக்ட் பண்ணீங்கன்னா ஒன்லி இன்டிஜர்ஸ் மட்டும் இதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ரிசல்ட். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் இசட் ஈக்குவல் டு இந்த -2க்கும் லெஸ் தென் 6க்கும் நடுவில் இருக்க இன்டிஜர்ஸ் பாருங்க. -2 -1 0 1 2 3 4 5. ஸோ டோட்டலா பாருங்க 1 2 3 4 5 6 7 8 இன்டிஜர்ஸ் இருக்கு. 8 இன்டிஜர்ஸ் ஆர் அதர்வைஸ் 8 எலமெண்ட்ஸ் சொல்லலாம். அப்போ இதனுடைய நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் தட் இஸ் ஃபைனல் ஆன்சர். 8 எலமெண்ட்ஸ் உள்ள ஒரு செட்டுக்கு நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வந்து 2/8 which is equal to 256. 256 is the final answer for this question. That's all.